வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 23ஆம் தேதி 6வது மாதம் 2018ஆம் ஆண்டு ஆனி மாதம் 9ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான நாளை, பயணத்திற்கு ரெடியாக இருக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் சிறிது கவனம். வாக்குவாதம் இந்த இருபாலருக்கும் இல்லாமல் இருந்தாலே இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளுக்கு சந்தேகமே இல்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். எடுத்த காரியம் ஜெயம், அனுகூலங்கள், சுபவிரய பிராப்தத்துக்கு உண்டான அனுகூலங்கள், சுப செய்திகளுக்கு உண்டான இடத்திற்கு செல்வது, தெய்வ வழிபாட்டிற்கு செல்வது, மனதிற்கு பிடித்த மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. எதிரிகள் பல முற்றிலுமாக முறியடிக்கக்கூடிய உன்னதமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், சுபகாரிய அமைப்புகளுக்கு உண்டான அனுகூலங்கள், பண வரவுக்கு உண்டான உத்தரவாதங்கள், நீண்ட நாள் வராத பணங்கள் வருவதற்கு உண்டான ஏற்றம், அனுகூலங்கள் காணப்படுவதும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தருவதும், வண்டி வாகனத்தில் இந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் ஏற்படுவதும் உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள், இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள், பிபி, சர்க்கரை நோயை, இரத்தத்தில் கொழுப்பு உள்ளவர்கள் மிக மிக கவனம். மருந்து மாத்திரைகளை தவறு விடுவது, டாக்டர்கள் ஆலோசனை மீறுவதும், அதற்குண்டான நீங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்புகளுக்கு உள்ளாவீர்கள். அந்த விஷயத்தில் அதிக கவனம். முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலைகளை முடித்து வீட்டுக்கே வருவது உத்தமமான பலன். கேளிக்கை போன்ற விஷயத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு தேவையில்லாத குழப்பம், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய சிறு தியாக உபத்திரம் அலட்சியப்படுத்துவது மனதிற்கு பெரிய சங்கடங்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய உன்னதமான காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுப செய்திகள், சுப வரவுகள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆதாயங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் பிரிந்தவர்கள் கூட மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் சேருவதுடன் திடீர் பணவரவும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். எது வந்தாலும் தைரியமாக இறங்கி செய்வது மிகப்பெரிய ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்தக்காரிய ஜெயம், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடுவது, கஜகேசரிக்கு உண்டான அனுகூலங்கள் பெறுவது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், தைரியம், தன்னம்பிக்கை, புது முயற்சிகள், வெற்றிகள் ஏற்படுவது, குடும்பத்தில் நீங்கள் கொடுத்த வகையெல்லாம் காப்பாற்றுவது, உன்னதமான சூழ்நிலை, பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த இடைவெளிகளை அதிகரிக்காமல் குறைந்து சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் அவர்கள் உங்கள் மீது உணர்த்து கொள்வது, நீங்கள் அவர்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். தொழிலில் ஏதேனும் டிரான்ஸ்ஃபர் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். யுத்தம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். உத்தியோகம் மற்ற விஷயத்தில் மிக மிக கவனமாக. மேலதிகாரிகளுடைய கோபதாபத்துக்கு ஆளாகக்கூடிய காலகட்டம். பயணத்தில் உடைமைகள் விஷயத்தில் அனாவசிய பயணங்கள் தவிர்த்து கொள்வதும், பயண சமயத்தில் முதலில் ஒரு தேங்காய், தொலைதூர பயணத்திற்கு விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைத்து விட்டு செல்லவில்லை என்றால் தேவையில்லாத குழப்பங்களும் தடுங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் மிக மிக கவனம். புதிய அறிமுகத்தில் மிக எச்சரிக்கை. தொலைதூர பயணங்கள், உத்தியோகம் மற்ற விஷயத்தில் புதிய அறிமுகத்தில் மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மையும் அனுகூலமும் ஏற்படுத்தி தரும். குறிப்பாக கடல் கடந்து பயணத்தில் இருப்பவர்கள் சிலருடைய நயவாஞ்சக பேச்சுக்கு மோசம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. பெண்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் சிறு கோபதாபம் கூட பெரிய அளவுக்கு நஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
அசையா பொருள் சேர்க்கை லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம் நடைபெறக்கூடிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய உத்தமமான காலகட்டத்தில் நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று நிவர்த்தி ஏற்படுவதும், தொலைதூர பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள், உத்தியோக நிமித்தமான பயணங்கள் எல்லாம் மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தையும், மனதிற்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் உத்தமமான பலனையும் பெற்றுத்தரும். தொடர்ச்சியான பயணங்களால் சிலது சஞ்சலங்கள் காணப்பட்டாலும் அதெல்லாம் வெற்றி ஏற்படுத்தி தரக்கூடிய காலகட்டத்தில் கிரக சூழ்நிலைகள் காணப்படுவது மனதிற்கு சந்தோஷமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்தியோக நிமித்தமாக தீர்க்கமான ஒரு முடிவுகள் எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் இந்த சிக்கல்கள் தீரும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள், உத்தியோக நிமித்தமாக மாற்றங்கள், புது உத்தியோகத்துக்கு செல்வது, உத்தியோகத்தை விட்டு வியாபாரத்துக்கு செல்வது என்று சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்பத்தில் உள்ள பெற்றோர், பெரியோர், இரத்தபந்த உறவுகள் இல்லாமல் துணை அல்லது துணைவியார் சப்போர்ட் செய்வது மனதிற்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், ஆடை ஆபரண சேர்க்கைக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக இன்றைய நாளில் சிறிது கவனமாக இருப்பதும், வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்வதும், குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் விஷயத்தினால் வெளிவட்டாரத்தில் பகைத்து கொள்வதும், அண்டையாளர் வீட்டு விஷயத்தில் கூட கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பதும், குறிப்பாக உறவினர் வீட்டு விஷயத்தில் அவர்கள் ஏதேனும் உங்களுக்கு கோபப்படக்கூடிய அளவுக்கு பேசினாலும் விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறு வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவுக்கு உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திவிடும். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் அடிவயிறு, கழிவுகள் போகிற இடம், ஒத்தைத்தல் வலி, காது மூக்கு தொண்டை, சைனஸ் போன்ற நோய் உபத்திரங்களில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும், மருந்து மாத்திரைகளை தவறவிடாமல் இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. நீங்கள் ஆயுர்வேதம் எடுத்தாலும் அலோபதி எடுத்தாலும் எது எடுக்கிறீர்களோ அந்த மாத்திரை மருந்துகளை தவற விடுவது பெரும் சிக்கலை ஏற்படுத்தி விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிராணாய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, மேலதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்தல், அவர்கள் எது சொன்னாலும் பொறுமையாக கேட்பதே நன்மை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.